ஹாய்! நேத்தே இட்லிக்கு வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். என்னோட இட்லி மெஷர்மெண்ட் வந்து 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்து அரைச்சிருவேன். ஸோ இத டீட்டெயில் ரெசிபி சீக்கிரமா ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் ஆதியா லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து முருங்கைக்கீரை வச்சு நூடுல்ஸ் மாரி பண்ணி அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். அந்த 2 ரெசிபியுமே சமையல் வித் அமலானோட சேனல்ல சீக்கிரமா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இட்லிக்கு ஆனியன் சட்னி தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்கள் மாமியார் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, குக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. லஞ்ச் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணிடுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணுவேன். அவங்க இல்லைன்னா நான் லஞ்ச் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்களா, நானே வந்து வேணாம் ஆண்டி உட்காருங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு கிச்சனில் ஃபுல் ரொட்டேஷனில் நானே தான் இருக்கணும். கடவுளில் யாராவது வந்தாங்கன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இட்லியெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒருத்தர் வந்துருவார் இல்லையா, கரெக்டாக ஆஜராயிட்டார். வந்து சாப்பிட்டுட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டார். எவ்வளோ தான் பசி இருந்தாலும் காலையில் ஆத்யாவை கிளப்பி அனுப்புகிற வரைக்கும் எந்த பசியுமே மைண்டில் தோணாது. இந்த மாதிரி உங்களுக்குலாம் இருந்திருக்கா? இல்லை சமைக்கும் போதே ரொம்ப பசி எடுத்து காலையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.